வெல்கம் டு சாகா டாக். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2025 இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் எந்தெந்த படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து ஹிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஒரு 5 படமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அண்டு நான் பார்த்த ஒரு சில படங்களை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் வேறு ஏதாச்சும் ஒரு படம் இதோட நல்ல கலெக்ஷன் அடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்வே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லைக்கு, ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5வது பிளேஸில் பார்க்க போகிற படம் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீர்த்தீஸ்வரன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன டியூட் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மீம் டெம்ப்ளேட் ஒரு படமாக மாறிச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு அண்ட் சரத்குமார் அது மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த ஒரு படத்தோடைய கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 177 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்தோடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 35 கோடி. ஸோ 35 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 177 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் அடிச்சிருக்காங்க. ஆனால் செய்கிற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு கடைசி 5-10 நிமிஷத்தில் நீங்கள் திருந்திடுவீங்க. நாங்கள் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சு உங்களுக்கு ஃபயர் விடுவோம். என்னுடைய சேனலில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னாக்கா இவருடைய சேம் படம் தான் அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன டிராகன். ஸோ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். டியூட் கூட கம்பேர் பண்ணும்போது டிராகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு வின்னராக வந்திருக்கும். சரி, ஓகே. இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரதீப் ரங்கநாதன், அனுபாமா அண்டு யூடியூப் ஸ்டார்ஸான விஜய் சித்து அண்ட் அர்ஷத் கான் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு படமாகவே இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னாக்கா லோகா சாப்டர் 1. ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமாக இருந்துச்சு அப்படிங்கிற எந்த விதமான ஒரு சந்தேகமே இல்லை. டாமினிக் அருண் அவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் 1. அண்ட் இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் நம்மளுடைய சாண்டி மாஸ்டர் அண்ட் துல்கர் சல்மான் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாகவே இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபுல் ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோகா சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிருக்கு. அண்டு சாப்டர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 305 கோடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோடைய கலெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்க போட்ட பட்ஜெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா 10 மடங்கு அதிகமாகவே அவங்களுடைய கலெக்ஷன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னாக்கா 2025 மீம் டெம்ப்ளேட்டுக்கான ஒரு படம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு படம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை டிஸப்பாயிண்ட் பண்ண ஒரு படமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இது அமைஞ்சிருந்துச்சு. இப்படி சொன்னாலே எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் என்ன படம் அப்படின்னாக்கா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்து கூலி இந்த ஒரு படம் தான். ஸோ கூலியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார், ஸ்ருதிகா ஹாசன், நாகார்ஜுன், ஷோபின் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேமியோ ரோல் பண்ண அமீர் கான் இது மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி எந்த சைடு திரும்பினாலும் எனக்கு மீம் டெம்ப்ளேட் தான் அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு படம் தான் சொல்லணும். சார், அன்னையர் தின வாழ்த்துக்கள். ஓ மை காட். சொன்னாங்க யாருக்காவது தெரியுமா? நான் தாண்டா நாகார்ஜுனாவா? இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா 350 கோடி பட்ஜெட்டில் உருவாகியிருக்க ஒரு படம். அண்ட் இதோடைய கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் 550 கோடி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ரீச் ஆகிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அண்ட் ரஜினிகாந்த் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு உண்மையிலேயே ரொம்ப டிஸப்பாயிண்ட் பண்ண ஒரு படம் அப்படின்னு தான் இதை ஒன்று சொல்லியே ஆகணும். நெக்ஸ்ட் நம்மளுடைய சேனலில் முதல் பிளேஸில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னாக்கா காந்தாரா த சாப்டர் 1. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். காந்தாரா சாப்டர் 1 இந்த ஒரு படம் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டியோட டைரக்ஷனில் வந்து அவரே நடித்து ருக்மணி வசந்த் அண்ட் ஜெயராம் மாதிரியான ஆக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க இந்த ஒரு படத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரீட்டாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் காந்தாரா சாப்டர் 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா
125 கோடி பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கலெக்ஷன் ரேட் எவ்வளோ அப்படின்னாக்கா 850 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காந்தாரா சாப்டர் 1க்கு வந்து நல்லாவே அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை பற்றி உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறது, இந்த படத்தை பற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.